உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க? லவ் மேரேஜ் நடக்குமா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? மேரேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எதனால வருது? எந்த வீடு இதுக்கு மிக முக்கியமான காரணம்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு என்ன காரணம்? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு நெருங்கின சொந்தம், நெருங்கின உறவு, உங்கள் கூடவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு, ஸோ இவங்கெல்லாம் மேரேஜ் பண்ணால் ஜாதக ரீதியாக எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும், எந்த வீடுகளெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. ஸோ அப்போ தான் இதுக்கான காம்பினேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வரன் பார்த்துட்ருக்காங்க, மேரேஜ் மேட்சிங்க்கு தேவைப்படுது இந்த வீடியோ அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோவாக இது அமையும். அண்ட் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. கிட்டத்தட்ட 90% ஆஃப் பீப்புள் இந்த தப்பை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு 10% பீப்புள் தான் சப்ஸ்கிரைப்னு ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க. ஸோ தயவு செஞ்சு நம்மளோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட்டும் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ 7ஆம் அதிபதி உங்களோட ஜாதகம் எடுத்துக்கோங்க. உங்களோட ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 7ஆம் இடம் தான் உங்களோட திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய வீடு. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, அவங்கள பத்தின ரகசியங்களும் அவங்க குணங்களும் எப்படி வருவாங்கன்றத சொல்லக்கூடிய வீடு தான் இந்த 7ஆம் வீடு. மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இந்த 7ஆம் வீட்டோட அதிபதி உங்கள் லக்னத்துல இருந்து 12 வீடுகள்ல இருந்தா என்ன பலன் செய்வாரு? லக்னத்துல இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 பாவங்கள் அமரும் போது அதற்குண்டான பலன்கள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு எடுத்துக்காட்டா நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க மேஷ லக்னத்துல பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இங்கே 12 கட்டம் இருக்குங்க. இந்த 12 கட்டங்களில் உங்கள் லக்னம் எது வேணால் வரலாம். ஸோ நான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு மேஷம் எடுத்திருக்கேன். நீங்கள் துலா லக்னத்தில் கூட பிறந்திருக்கலாம். ஸோ நான் காலச்சக்கரத்தின்படி எப்பயுமே எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி தான் மேஷம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த மேஷம் லக்னமாக வருது அப்படின்னா, மேஷம் லக்னம் அப்படின்னா என்னது? நீங்கள் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களை தான் லக்னம் குறிக்குது. ஸோ உங்கள் லக்னத்துல இருந்து 7ஆம் பாவம் எதுவோ அதுதான் உங்களுடைய திருமண வாழ்க்கை, அதாவது மேரேஜ் லைஃப் அண்ட் உங்களோட பார்ட்னர்ஷிப். அதாவது பார்ட்னர்ஷிப்னா ஒய்ஃபு இல்லைன்னா ஹஸ்பண்டு, சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை குறிக்கக்கூடிய பாவம் வீடு எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 7ஆம் வீடு. ஸோ இப்போ இந்த லக்னத்துல இருந்து 7ஆம் வீட்டோட அதிபதி எங்கெல்லாம் அமர்ந்தா என்ன பலன் செய்வாருன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த 7ஆம் வீட்டோட அதிபதி லக்னத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 7ஆம் வீட்டோட அதிபதி யாரு? ரூலர் யாரு? சுக்ரன், சரிங்களா? ஸோ மேஷம் என்பது செவ்வாயோட வீடு. அப்போ சுக்ரன் இங்க லக்னத்துல அமரும் போது என்ன பலன் செய்வாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய பார்ட்னர் உங்களுக்கு அமைவாங்க. ஏன்னா லக்னம் அப்படின்றது உங்களை குறிக்கும். லக்னத்துக்கு 7ஆம் வீடு அப்படின்றது உங்களோட ஸ்பவுஸ், உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் இல்லையா? ஸோ அவங்க உங்களோட லக்னத்தின் மேலே அமரும் போது ரொம்ப ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு பார்ட்னர் உங்களுக்கு அமைவாங்க. உங்களை ரொம்ப அனுசரித்து போகக்கூடிய ஒருத்தரவங்களாக இருப்பாங்க. ரொம்ப அட்டாச்சான ஒரு பர்சனாக இருப்பாங்க. எப்பயுமே உங்களை பற்றின திங்கிங் தான் அவங்களுக்கு லைஃப்பில் அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கப்புள் அப்படின்னா, இந்த சுக்ரன் அண்ட் செவ்வாயோட காம்பினேஷன் நெருப்பும் காற்று மாதிரிங்க. அப்படியே தீ பத்தி எரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த காற்றும் நெருப்பும் எப்பயுமே ஒன்றா இருந்தால் தான் அது எப்பயுமே அந்த ஒரு இக்னைட், அந்த எப்படி சொல்கிறது, அந்த எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே நடக்குது. இந்த மேஷம்ன்றது நெருப்பு, துலாம்ன்றது காற்று. அப்போ இந்த 2 காம்பினேஷன் இங்கேயே செவ்வாயோ இங்கேயே சுக்கிரனோ, இல்லை இங்கே செவ்வாய் இங்கே சுக்கிரன் இருக்கும்போது அவங்களோட மேரேஜ் லைஃப் ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மேரேஜ் லைஃபாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் கப்புள் அவங்க தான். ஸோ மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது இந்த 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் மேட் ஃபார் ஈச் அதர் கப்புள் அவங்க தான். அதுக்கப்புறம் இந்த 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன்? 7ஆம் அதிபதி
2. இப்போ இந்த 7ஆம் அதிபதி பாருங்க மொத்தம் எத்தனை வீடுகள் தள்ளி போறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 8 வீடுகள் தள்ளி போறாரு. சரிங்களா? அது பாவாத்வம் கான்செப்ட்ல வரும். 7ல இருந்து இது வந்து ஒன்னா வச்சுக்கோங்க. இது வந்து 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது என்ன கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து ப்ராப்ளம்ஸை கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் பண்ணோம். ஏன்னா 7ஆம் அதிபதி 8 வீடுகள் தள்ளி அமர்ந்திருக்காரு. அதாவது லக்னத்திலிருந்து 2ஆம் வீட்டுக்கு 7ஆம் அதிபதி 8 வீடுகள் தள்ளி அமரும் போது சில நேரங்களில் வந்து ஃபேமிலி இஷ்யூஸை வந்து கிரியேட் பண்ணும், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். ஃபைனான்ஷியலுக்கு இது சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் க்ரோத் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே இந்த வீட்டோட அதிபதி சுக்கிரன், ஸோ ரிஷபமும் சுக்கிரனோட வீடு. ஸோ ஃபைனான்ஷியலாக ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் 2 பேரும் வந்தாலும் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த 2ஆம் இடத்துல நம்ம அதிகமாக பார்க்க முடியும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாக வராது, ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து அந்த ப்ராப்ளம்ஸை கொடுக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த 3 6 8 12 இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து மறைவிடங்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிட நூல்களில் வந்து சொல்லப்படுது. அதாவது 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியும் தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுக்கிர பகவான் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 3ஆம் இடத்துல இருக்காரு. இவர் கூட புதனும் இங்கே அமரும் போது 3 6 தொடர்புகள் வரும்போது அந்த இடத்துல வந்து வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் வந்து பிரிவினையை கூட ஏற்படுத்தி விடும். ஸோ இந்த 3 6 சம்பந்தப்படும் போது பிரிவினைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புல வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் லவ் மேரேஜ் கான்செப்டுக்கு நம்ம போவோம். ஏன்னா இந்த லக்னத்துல இருந்து 7ஆம் இடம் அப்படின்றது வந்து தாம்பத்தியம் பிளஸ் காமத்தையும் குறிக்கக்கூடியது. ஏன்னா மேஷத்துக்கு 7ஆம் வீடு வந்து காற்று சம்பந்தப்பட்ட ஒரு ராசி அப்படின்றதுனால இது வந்து ஹையஸ்ட் பிளஷருக்கு உண்டான ஒரு ராசி. எப்படின்னா 3 7 11 காலபுருஷ தத்துவப்படி காலச்சக்கரத்துக்கு 3 7 11 ராசிகள் வந்து ஹையஸ்ட் டிசையருக்கு உண்டான ஒரு ராசி. அதே மாதிரி 7ஆம் அதிபதி வந்து 4ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ தொடர்பு கொள்ளும் போது ஒரு நல்ல ஒரு விருப்பப்பட்ட ஒருத்தரை மணக்கக்கூடிய, அதாவது மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இந்த 5ஆம் அதிபதி வந்து இந்த 5th ஹவுஸோட லார்ட் இருக்கார் இல்லையா சூரியன், அதே மாதிரி இந்த 7ஆம் அதிபதி, இவங்க 2 பேருமே வந்து 5ஆம் இடத்துல அமரும் போது இல்லை வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது லவ் மேரேஜ் பாசிபிலிட்டிஸை வந்து ஏற்படுத்தும். சில நேரங்களில் வந்து இந்த 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது பிரிவினையை கூட, அந்த காதல் முறிவாக கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது பிரேக்கப் ஆகிறதுக்கு கூட இந்த காம்பினேஷன் வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த 5க்கு 12ஆவதா வரக்கூடியதுதான் இந்த 4ஆம் இடம். இப்போ எங்க 5ல இருந்து கவுண்ட் பண்ணுங்க, 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இது வந்து 12 அப்படின்ற கணக்கில் வரும். ஸோ 5க்கு விரயம் வந்து 4. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது சில நேரங்களில் வந்து உங்களுக்கு வந்து பிரேக்கப்ஸுக்கு கூட வாய்ப்பு ஏற்படுத்துது. ஸோ மோஸ்ட்லி இந்த சுக்கிரன் வந்து தனித்து இங்கே அமர்ந்தா ஓகே. இங்கே 7th ஹவுஸோட லார்ட் 5th ஹவுஸில் தனித்து அமரும் போது விருப்பப்பட்ட ஒருத்தரையும் லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்தும். இல்லை அப்படின்னா இது இந்த 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போகும்போது சண்டை சச்சரவுகள், அந்த மேரேஜ் லைஃப்பில் வந்து அந்த லவ் மேரேஜ் கூட பிரிஞ்சு செப்பரேஷன் ஆகிறதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் காம்பினேஷன் தான் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் தென் 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன்? 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைகள் அந்த அளவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும், கண்டிப்பா வரும். ஆனா ஒரு சில காரணங்களால் அது வந்து நம்ம வந்து தவிர்க்கப்படலாம். எப்படின்னா இப்போ இந்த 7ஆம் அதிபதி இருக்கா இல்லையா சுக்கிரன், இப்போ இந்த சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல நீச்சம் மாறாரு, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த வீடு ஒருவேளை இந்த 6ஆம் இடத்துல சுப கிரகங்கள், அதாவது இந்த மேஷ லக்னத்துக்குன்னு சுபர்கள் பாவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த சுக்கிரனை வந்து குருவோட பார்வையோ சந்திரன் புதன் இந்த மாதிரி பார்வைகள் பார்க்கும்போது ஓரளவுக்கு அவங்க மேரேஜ் லைஃப்ல வந்து ப்ராப்ளம்ஸை வந்து குறைக்க முடியும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 3 6 8 12 12வது இடங்கள் வந்து
பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வீடுகள். ஏன்னா 7ஆம் அதிபதி வந்து ஒன்று சுப வீட்டில் இருக்கணும், நட்பு வீட்டில் இருக்கணும், அவருக்கே உண்டான சொந்த வீட்டில் இருக்கணும். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது நட்பு வீடுன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 7ஆம் அதிபதிக்கு வந்து மகரம், கும்பம், மிதுனம், அண்ட் தென் கன்னி இதெல்லாமே ஓரளவுக்கு நட்பு வீடுகள். அதே மாதிரி அவரோட சொந்த வீடுகள் நம்ம பார்த்தோம்னா ரிஷபமும் துலாமும் சொந்த வீடுகள். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த மேரேஜ் லைஃப்பில் தாக்கு பிடிக்க முடியும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போவாங்க. பட் இந்த 6, 8, 12களில் மறையும் போது தான் பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆகுது. சுக்கிரனுக்கு சுப கிரகங்களோட பார்வை இருந்தால் ஓரளவுக்கு வந்து தப்பிக்க முடியும். அதுக்கப்புறமா 7ஆம் அதிபதி 11வது இடத்துல இருந்தா என்ன பலன்? இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சில பேருக்கு நீங்க பார்த்துருக்கீங்களா, ரொம்ப வருஷம் க்ளோஸா பழகியிருப்பாங்க, கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஒன்னா பழகியிருப்பாங்க. அவங்களையே கூட ஒரு கட்டத்துல வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸையே ஒரு கட்டத்துல நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அதுக்கப்புறமா அவங்களையே வந்து மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு காம்பினேஷன் வந்து இந்த 7 and 11 காம்பினேஷன். ஸோ சுக்ரன் அண்ட் இந்த வீட்டோட அதிபதி சனி. ஸோ சுக்ரன் சனி காம்பினேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஆஃப்டர் வந்து அது வந்து மேரேஜுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காம்பினேஷன். இது ஒரு லாங் லாஸ்டிங்கான மேரேஜ் ஏற்படுத்துங்க. ஏன்னா சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங். எப்பயுமே அவர் வந்து கமிட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாட்டனை பொறுத்த வரைக்கும் கமிட்மெண்ட், சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வீனஸ் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு லவ், அப்புறமா மேரேஜ் இல்லையா. ஸோ கமிட்மெண்ட்டும் மேரேஜும் இந்த 2 விஷயத்துல, இந்த 2 பர்டிகுலர் ஹவுஸ்ல நடக்கும். 7th லார்ட் இன் 11th ஹவுஸ்ல வந்து உங்க நெருங்கின சொந்தங்கள் இல்லை நெருங்கின ஃப்ரெண்ட்ஷிப் நெட்வொர்க்கிங் சர்க்கிளில் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஒரு மேரேஜ் லைஃப்ல வந்து மேரேஜ்க்கு முன்னாடி நல்லா இருந்திருப்பாங்க, அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7, 8 காம்பினேஷன் தான். பொதுவாகவே இந்த 7ஆம் இடம் எல்லாருக்கும் தெரியும், விருட்சகம் இஸ் அ ஹவுஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு இருக்கும். வந்து அதுக்கப்புறம் இந்த சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணுறது, இந்த ஓடி போயெல்லாம் மேரேஜ் பண்ணுவாங்க தெரியுங்களா. ஓடி போகணும் அப்படின்னு சொன்னோடனே பேப்பரே வந்து மேலே போகுது, ஓடுது. ஸோ இந்த ஓடி போகிறது, அதுக்கப்புறம் இந்த சொசைட்டிக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணுறது, மறைமுகமாக மேரேஜ் பண்ணுறது, மேரேஜுக்கு அப்புறம் அசிங்கங்களும் அவமானங்களும் ஃபேஸ் பண்ணுறது, இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 and 8 காம்பினேஷனில் இருக்கவங்களுக்கு கூட இந்த ராகு கேது இருக்குது. பாவகிரகங்கள் நம்ம சொல்லக்கூடிய ராகு கேதுவும் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டாக சில விஷயம் பண்ணுவாங்க. சொசைட்டிக்கு பயப்பட மாட்டாங்க, அப்பா அம்மாவுக்கும் பெருசாக பயப்பட மாட்டாங்க, அந்த துணிச்சல் இருக்கும். ஸோ சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டாக மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு காம்பினேஷன் வந்து இந்த 7 and 8 காம்பினேஷன் தான் வருது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸை க்ளோஸ் நெட்வொர்க் சர்க்கிளில் மேரேஜ் பண்ணுறது வந்து 7 and 11 காம்பினேஷனில் வருது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போய் செட்டில் ஆவாங்க பார்த்தீங்களா 2 பேருமே. இப்போது இங்கே தான் இருப்பாங்க, இந்தியாவில் தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் மேரேஜ் ஆகி ஒரு 6 to 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டாக ஒரு கட்டாயத்துக்கு ஏற்படும். ஒன்று ஹஸ்பண்டோட வேலைக்காக ஒய்ஃப் வந்து அவரோட போக வேண்டியது இருக்கும், இல்லை ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோட வேலைக்காக அவர் இருக்கிற டிஸ்ட்ரிக்டோ இல்லை அவர் இருக்கிற ஃபாரினோ ஏதோ ஒன்று மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பெரிய இடம் மாற்றம் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அது இந்த 7 and 12 காம்பினேஷனில் ஏற்படும். ஏன்னா 7ஆம் வீடு அப்படின்றது மேரேஜ் ரிலேஷன்ஷிப் ஸ்பௌஸு, 12வது வீடு அப்படின்றது வந்து ஃபாரின் ட்ராவல் அண்ட் ஐசோலேஷன் அப்படின்ற மாதிரி கணக்கில் வரும். ஸோ 7 and 12 காம்பினேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு பெரிய இடமாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனைகளுக்கும் இந்த 7, 12 தான் ஒரு வகையில காரணமா இருக்கு. அப்புறம் நோய்கள், அதாவது எப்படி சொல்றது, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவே ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல வந்துகிட்டே இருக்குப்பா. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தேன், ஆனா இவனை மேரேஜ் பண்ண நான் இவ்வளவு மேரேஜ் பண்ணேன், ஒரு மாதிரி அந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக்காவே ஒரு லைஃப் வரும் பார்த்தீங்களா. அதுவுமே இந்த 7, 12 தொடர்புல தான் வந்து ஏற்படுது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடங்கள்லாம் எங்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3, 6, 8, 12 இடங்களில் வந்து 7ஆம் அதிபதி, அதாவது 7th ஹவுஸோட லார்ட் வந்து இந்த வீடுகளில் அமரும் போது தான் நீங்கள் கொஞ்சம்
பார்த்து கேர்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணணும். மற்றபடி அவரோட சொந்த வீட்டில் இருந்தாலோ இல்லை நண்பர்கள் வீட்டில் இருந்தாலோ ஓரளவுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக ஏற்படுத்தும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 7ஆம் அதிபதி அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய கான்செப்ட். இது சின்ன கான்செப்ட் கிடையாது, இது ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ ஃப்யூச்சரில் இது ரிலேட்டடாக நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் கண்டிப்பாக சொல்ல முடியாது. நான் சொல்லியிருக்கிறது ஜஸ்ட் ஒரு பேசிக் ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன்.